இந்த மாலை வேளையிலே எழுப்புதல் கூட்டத்துக்கு என்று வந்திருக்கும் உங்கள் யாவரும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவ சேவையை தாங்கி வந்திருக்கிற சகோதரர் சுசி பிரபாகராஜ் அவர் வந்திருக்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரியா, இப்பொழுது நாம் கரங்களை தட்டி அவரை வரவழைப்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தெய்வம் தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். பிரியக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு நம்முடைய திருச்சபையோடு எப்போதும் தங்கியிருப்பதாக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய மெதடி திருச்சபையிலே ஒரு மகா பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்று வாஞ்சித்து ஜெபிக்கிற மக்கள் நாங்கள். அதை எதிர்பார்த்து ஆண்டவரே தாகத்தோடு காத்திருக்கிறோம். சில சமயங்களிலே கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் அழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காலத்திலே எங்கள் திருச்சபையிலே எழுப்புதல் வராதா என்று ஏங்குகிறோம். எவ்வளவோ எழுப்புதலை ஊற்றின ஆண்டவர் ஒரு பெரிய பிரேக் த்ரோவை எங்கள் வாழ்விலே நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக இந்த நாளை பயன்படுத்தும், அதற்காக எங்களை பயன்படுத்தும். நாங்கள் யாருமே சுத்தமான தூயவர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, குப்பைகள். ஆண்டவரே, நீ ஒருவரே பரிசுத்த. நாங்கள் இதை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே உங்களுடைய மகிமை வெளிப்படுவதற்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவங்களோ எங்கள் பாவங்களோ தடையாய் வந்து விடாதபடி தயவு செய்து மன்னித்து மறுரூபப்படுத்த நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியார். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூயாவினால் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே அருமையான ஒரு தலைப்பை திருச்சபையினுடைய போதகர் திருச்சபையார் தந்தார்கள். திருச்சபையும் தேவனுடைய சித்தம். ஒரு அருமையான ஒரு தலைப்பு, திருச்சபையும் தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரையிலும் இந்த செய்தியை தொடர் செய்தியாக நான் சொல்ல போகிறேன். ஜெபத்தோடு ஆண்டவருடைய திருமறையை வாசித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த எபேசிய நிருபங்களுக்கு ராணி என்று சொல்வார்கள். அதாவது நிருபங்களுக்கு ராணி என்றால் எபேசிய நிருபம். ஆழமான, கருகலான, அதே மறைபொருளான காரியங்களை பவுல் இந்த பகுதிகளிலே எழுதுகிறார். அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்படுகிறது. 21 நான் வாசிக்கிறேன். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். நான் ஒரு பிரசங்கியார் இல்லையா? என்னை போல அநேக ஊழியர்கள் இந்த காலங்களில் எழும்புகிறார்கள். அநேக ஸ்தாபனங்களை உருவாக்குகிறார்கள். இதை பேரா ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். ஆனால் எங்கள் காலம் முடியும் போது அந்த ஸ்தாபனங்களும் மறைந்து போவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். ஆனால் சபை ஒரு நாளும் அழியாது. ஒரு போதகர் வருவார், இன்னொரு போதகர் பதவியை ஏற்கலாம். ஒரு கமிட்டி வரலாம், இன்னொரு கமிட்டி பதவி ஏற்கலாம். ஒரு பேராயர் வரலாம், இன்னொரு பேராயர் பதவி ஏற்கலாம். ஆனால் திருச்சபை ஒரு நாளும் அழியவே அழியாது. ஆனால்தான் பவுல் அழகா எழுதுகிறார், திருச்சபையின் மூலமாகத்தான் கடவுள் குமாரன் வழியாக தலைமுறைக்கும் என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். ஏனென்று சொன்னால் அதற்காக எங்களை போன்ற பிரசங்கிமாரை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எங்கள் காலங்கள் முடிந்த போது எங்கள் காலங்களோடு நாங்கள் செய்கிற திருப்பணிகள் முடியலாம். ஆனால் சபை ஒரு நாளும் அழியாது, அழிக்கவும் முடியாது. யார் பிரிந்து போனாலும், யார் விலகி போனாலும், யார் சோர்ந்து போனாலும், யார் ஒருவரை அந்த திருச்சபையை குறை சொன்னாலும் சபை ஒரு நாளும் அழியவே அழியாது.
உண்மையாகவே இந்த நல்ல தலைப்புக்காக நான் ஆண்டவரை தோத்திருக்கிறேன். திருச்சபையும் தேவனுடைய சித்தம். இந்த தலைப்பை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னோடு ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் பேசினார். என்னோடு ஆண்டவர் வார்த்தை மூலமாக பேசினார். என்னோடு ஆவியானவர் தன்னுடைய உள் மனசாட்சியிலே பேசினார். ஆகவே அதற்காக நான் ஆண்டவரை தோத்திருக்கிறேன். இந்த முதல் நாளிலே ஒரு நல்ல ஒரு வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். அந்த வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18. யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 16:18 வாசியுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சீடர்களோடு அவர் பயணம் செய்கிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்? சிலர் சொன்னார்கள், நீர் யோவான் ஸ்நானகர், நீர் எரேமியா, நீர் எலியா என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? பேதுரு வாயை திறந்து சொல்கிறார், நீர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே நீ பாக்கியவான் இல்லையா? இந்த கல்லின் மேல் என் சபையை என்ன செய்வேன்? கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்படியானால் இந்த மத்தேயு 16:18 பாருங்கள். சபைக்கு ஒரு அடைமொழி வருகிறது. என்ன வார்த்தை? என் சபை இல்லையா? சிலர் சபையை உருவாக்கி விட்டு ஒரு 20 வருடம் கழித்து மார்பை தட்டுகிறார்கள், நான் கட்டின சபை இல்லையா? ஆனால் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தன் சபையை கட்டுகிறார். எந்த மனிதனாலும் சபையை கட்ட முடியாது. எவ்வளவு பெரிய வரம் பெற்றவனாலும் சபையை கட்ட முடியாது. அப்படியானால் சபையை யார்தான் கட்ட முடியும்? தெய்வம் தான், ஆண்டவர் தான் கட்ட முடியும். ஆண்டவர் கட்டுவதற்கு என்னை உங்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பிலே 2 வகை உண்டு, 2 பகுதி உண்டு. தேவனுடைய பகுதி, மனிதன் செய்கிற பகுதி. தேவன் செய்வதை சரியாய் செய்வார். மனிதன் செய்வதை சரியாய் செய்தால் அந்த ரட்சிப்பு அவனுக்கு வந்துவிடும். அதே போல ஆண்டவர் சபையை கட்டுகிறார். சபையை கட்டும் போது அவர் தன்படியை திறமையாய் செய்வார். நாம் நம்முடைய கடமையை சரியாய் செய்தால் சபையை ஏற்ற காலத்திலே கட்டி முடிப்பார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன். அவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார் என்று சொல்கிறார்கள், இந்த கல் என்றால் அது நிச்சயமாகவே அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறிக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனா நம்மை போல இருக்கிற நம்முடைய திருச்சபையார் என்ன சொல்கிறார்கள்? இந்த கல் என்பது பேதுரு அல்ல, இது பேதுரு சொன்ன விசுவாச அறிக்கை என்று சொல்கிறார்கள். இந்த விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? இயேசு தேவனுடைய குமார். அந்த அறிக்கையின் மேலே தன் சபையை கட்டுகிறார். 1 பேதுருவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 5 வாசித்தால் அங்கு சொல்லப்படுகிறது, ஜீவனுள்ள கல் என்றும் ஜீவனுள்ள கற்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஜீவனுள்ள கல் யார்? ஆண்டவராகிய இயேசு. ஜீவனுள்ள கற்கள் யார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆண்டவர் அந்த கல்லின் மேலே உங்களை போல என்னை போல இருக்கிற அந்த கல்லுகளை வைத்து ஒரு பெரிய கட்டடமாகிய திருச்சபையை கட்டுகிறார். இன்னொரு பொருள் என்ன? நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னதான்? ஜீவனுள்ள கல். இன்னொரு பொருளை சொல்லலாம், என் வார்த்தையை கேட்டு என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் கற்பாறை மேலே தன் வீட்டை கட்டினவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கண்மலைக்கு பல அர்த்தம் வருகிறது. பேதுருவா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஆண்டவராக இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கலாம் இல்லையா? அல்லது ஆண்டவரை சொன்ன அந்த அறிக்கையா இருக்கலாம். ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளார். இந்த நாளிலே தூய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு பாரம் என்ன? இந்த பாதாளத்தின் வாசல்கள் அந்த திருச்சபையை மேற்கொள்ளார். அப்படியானால் திருச்சபை
பாதாளத்தின் வாசல்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை பரிந்தமும் பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையோடு மோதாது என்று சொல்ல முடியாது. மோதும், போராடும், அது யுத்தம் செய்யும். ஆனால் வேதம் சொல்கிற உண்மை என்ன? நம்முடைய ஆண்டவர் சொல்கிற உண்மை என்ன? அது ஒரு நாளும் திருச்சபையை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதல் குறிப்பு என்ன? பாதாளத்தின் வாசல்கள். என்ன வகையான பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை போராடுகிறது என்று 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதல் குறிப்பு என்ன? அது கலப்பு உபதேசம், அல்லது சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு புரட்டு உபதேசம் என்று சொல்லலாம். இந்த நாட்களில் விதவிதமான உபதேசங்கள் பரவி வருகிறது இல்லையா? இந்த வேதம் மாத்திரம் இல்லை என்றால் கோடிக்கணக்கான சபைகள் உருவாகும். சபை என்றால் சபை பிரிவுகள், ஏல இருந்து இசட் வரை. டெல்லியிலே ஒரு சபைக்கு கேள்விப்பட்டேன், நியூ டெஸ்ட்மென்ட் சபை. சபை என்றாலே புதிய ஏற்பாடு சபைதான். அவர்கள் போட்டிருக்கிறார்கள் புதிய ஏற்பாடு சபை. அங்கே பாருங்கள், சபை சந்திக்கிற முதல் பாதாளத்தின் வாசல் என்ன? கலப்பு உபதேசம் அல்லது புரட்டு உபதேசம் என்று சொல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 30 வரை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 30 வரை ஒருவர் வாசியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இங்கே பாருங்கள், பவுல் திருச்சபைக்கு பிரசங்கம் பண்ணி விடைபெறும் போது அவர் எழுதுகிறார், திருச்சபைக்கு 2 விதமான போராட்டம் வரும். ஒன்று வெளியே இருந்து வருகிற போராட்டம், இன்னொன்று உள்ளே இருந்து வருகிற போராட்டம் இல்லையா? வெளியே இருந்து வருகிற போராட்டம் வித்தியாசமான போராட்டம். உள்ளே இருந்து வருகிற போராட்டம் உன்னத பாட்டு புத்தகத்தில் வருகிற குழி முயல்கள் என்று சொல்லலாம். உள்ளே இருந்து குழிமுறிக்கும் சில குழிமுறிகள். இங்கே பவுல் எழுதுகிறார், வெளியே இருந்து ஓநாய்கள் வரும், உள்ளே இருந்து அங்கே கபடான ஆடுகளை எழும்பும் என்று சொல்கிறார். இதே வசனத்தை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அங்கே ஓநாய்கள் என்பதற்கு பக்கத்திலே ஃபால்ஸ் டீச்சர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அருமையானவர்களே, திருச்சபை சந்திக்கிற பாதாளத்தின் வாசல் முதல் காரியம் என்ன? கபடு உபதேசம், புரட்டு உபதேசம், கலப்படமான உபதேசம் இல்லையா? விதவிதமான உபதேசங்கள் வருகிறது. கிறிஸ்தவ மார்க்கத்திலே கிறிஸ்து ஒருவரே போதுமானவர். ஆனா இன்னைக்கு இதை கிறிஸ்தவ மார்க்கத்திலே பிளஸ் இருக்கிறது, மைனஸ் இருக்கிறது. நீ வெள்ளை நிற ஆடை உடுத்தினால்தான் உனக்கு ரட்சிப்பு, அல்லது நகையை கலத்தினால்தான் உனக்கு ரட்சிப்பு, அல்லது பெரிய பெரிய திருமணம் ஆகாத இடத்திலே திருமணுக்கு பெற்றால்தான் உனக்கு ரட்சிப்பு. இப்படியெல்லாம் அநேக காரியங்களை சொல்கிறார்கள். கிறிஸ்தவத்திலே கிறிஸ்து மாத்திரமே போதும். அதுக்கு பிளஸ் வேண்டாம், மைனஸ் வேண்டாம். ஆனா இன்றைக்கு பிளஸும் மைனஸும் தான் கலப்பு உபதேசம் இல்லையா? ஏராளமான கலப்பு உபதேசங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக டிவிகள், ரேடியோக்கள், பத்திரிகைகளை பார்த்தால் விதவிதமான உபதேசங்கள். மங்கலான குதிரை வந்து விட்டது, கருப்பு குதிரை வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். எந்த குதிரை எப்போது வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்தாலே போதும். அப்போஸ்தலர் 1 எடுத்து பாருங்கள். ஆண்டவர் பரமேறும் போது தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், எருசலேமை விட்டு விலகாமல் தூய ஆவியானவர் வருவரை காத்திருங்கள் என்று சொன்னார். உடனே அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், எப்போதையா நீர் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்றார். ஆண்டவரிடத்திலே இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவரையே திசை திருப்புகிறார்கள்.
என்ன திசை திருப்புகிறார்கள்? ஒரு ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸுக்கு அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ் அல்ல, நீ என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவி உள்ளிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலருடைய எண்ணம் என்ன? தீர்க்கதரிசன முகாம் நடத்த விரும்பினார்கள். ஆனா ஆண்டவருடைய முகாம் என்ன தெரியுமா? மிஷனரி முகாம் நடத்த விரும்பினார். நற்செய்தி ஊழியத்தை நடத்த விரும்பினார். இல்லையா? ஏனென்று சொன்னால் எந்த குதிரை எப்போது வரட்டும், நாம் நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். நாம் ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மையும் ஆயத்தப்பட வேண்டும். இல்லையா? அது உலகம் முழுவதும் என்ன தெரியுமா? அநேக தீர்க்க தரிசன நிலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் தீர்க்க தரிசனத்தை கண்டிக்கவில்லை, அல்லது தீர்க்க தரிசனம் இல்லவே இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவருடைய வரங்கள் உண்டு. ஆனால் எல்லா வரங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சமநிலைப்படுத்த வேண்டும். இல்லையா? அநேகர் வல்லமைக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள், கனிக்கு முக்கியம் கொடாமல் போய்விடுகிறார்கள். அநேகர் வரங்களுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள், வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். அநேகர் பரவசத்துக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள், பரிசுத்தத்துக்கு முக்கியம் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே சம நிலை பிரமாணம் மிக மிக அதிகமான காரியம். இங்கிலாந்திலே ஜான் ஸ்டார்க் என்கிற ஒரு பெரிய பக்தர், ஒரு வேத பண்டிதர் இருந்தார். கடந்த ஆண்டிலே இங்கிலாந்திலே ஒரு என்னுடைய நண்பர் ஒருவரை காண சென்றிருந்தேன். லண்டனுக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கிற ஒரு தமிழ் சபையிலே பேச நான் போயிருந்தேன். அவன் ஜான் ஸ்டார்ட்டை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன். அதற்குள்ளாக சில மாதம் முன்பாக இறந்து போனார். ஆக இந்த ஜான் ஸ்டார்ட் என்பவர் திருமணமாகாத ஒரு முதிர்ந்த தேவ மனிதர். அவர் ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார்: கிறிஸ்தவம் குளிர்ந்ததற்கு 2 காரணங்கள். ஒன்று, டார்வினிசம், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று அநேக நம்பிவிட்டார்கள். இரண்டாவது என்ன? ப்ராஸ்பரிட்டி தியாலஜி என்று எழுதுகிறார், அதாவது செழுமையின் உபதேசம் என்று எழுதுகிறார். இந்த 2 உபதேசங்களும் கிறிஸ்தவத்தை முடமாக்கி விட்டது என்று கண்டித்து எழுதுகிறார். இல்லையா? நான் அதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் என்னை உங்களை புலிதிலிருந்து உயர்த்தினார். வீடு இல்லாத நமக்கு வீடு தந்தார், வாழ்க்கை இல்லாத நமக்கு வாழ்க்கை தந்தார், அதே வசதி இல்லாத நமக்கு வசதி தந்தார். ஆனால் இந்த வாழ்க்கைக்காக, வசதிக்காக நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய அன்புக்காக ஏற்றுக்கொண்டோம். இல்லையா? இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ப்ராஸ்பரிட்டி, செழுமை உபதேசம். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் சொன்னார். அங்கே ஒரு பெஞ்சிலே, இங்கே ஒரு பெஞ்சிலே 10 பேர் இருப்பார்கள். ஆனா அதே சமயத்திலே செழுமை உபதேசத்தை நான் பண்ணினால் என்னுடைய பிரசங்க பீடம் பின்னாலே போய்விடும். ஏனென்றால் இருக்க இடமில்லாமல் வந்து விடுவார். செழுமை இல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று நான் சொல்லவில்லை, ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? ரோஜா செடியில இருக்கிற ரோஜா. இல்லையா? முள்ளு உண்டு, ரோஜா உண்டு. எனக்கு வேதனையே இல்லை என்று யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு பாடுகளே இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு அழுத்தங்களே இல்லை என்று சொல்ல முடியாது. அதே சமயத்திலே என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை என்று நீங்கள் மறுதலிக்க முடியாது. ஆகவேதான் அந்த அருமையான அந்த ஜான் ஸ்டார்ட் சொல்லுகிற காரியம் இதுதான். டார்வினிசமும் ப்ராஸ்பரிட்டி தியாலஜியும் இன்னைக்கு அநேக திருச்சபையை குளிர வைத்து முடமாக்கி விட்டது என்று சொன்னார். கொஞ்சம் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். வேலை இல்லாத காலங்களில் அழுது ஜெபித்தீர்கள், பிள்ளை இல்லாத காலத்தில் புலம்பினீர்கள். இல்லையா? வியாதி வந்த போது ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்தீர்கள். பணம் வந்தது, வீடு வந்தது, கார் வந்தது, செழுமை வந்தது. இப்பொழுது காலையில் எழுந்து ஆண்டவருக்கு ஒரு பிரைஸ் எல்லாம், தூங்கும் பொழுது அதற்கு ஒரு பிரைஸ் எல்லாம், இடையிலே சண்டே சர்வீஸ் போக வேண்டுமோ என்று எண்ணுகிற எண்ணம், சில அழுத்தத்துக்காக எந்திரமயமாக நடந்து உட்காருகிறார். என்ன சொல்கிறார்கள், எதை போதிக்கிறார்கள் கேட்கவில்லை.
அங்கே ஆண்டவருக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு போய்கிறோம் இல்லையா? காரணம் என்ன? செழுமை நம்மை குளிர வைத்து விட்டது. நான் ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் எப்போது கேட்கிறது இதுதான், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பணம் வரக்கூடாது, பிரியமில்லாத செழுமை வரக்கூடாது. அப்படியே ஒன்று வந்தாலும் அதை உமக்கென்று செலவழிக்கும் இருதயத்தை எனக்கு தாரும் என்று நான் ஜெபிப்பது உண்டு. ஆகவேதான் அருமையான உள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரணம், ஒரு நல்ல பொருள் என்ன தெரியுமா? பாதாளத்தின் முதல் வாசல் கலப்பு உபதேசம். உங்கள் மனசாட்சியை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை திருமறைக்கு ஒத்திருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுடைய வாழ்வு இன்னொரு மனிதனுடைய உபதேசத்துக்கு ஒத்திருக்கிறதா, ஆண்டவருக்கு ஒத்திருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்திருந்தால் நீங்கள் போகிற பாதை சரியான பாதை. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்து போகாமல் இன்னொரு குழுவுக்கோ, இன்னொரு மனிதனுக்கோ, இன்னொருவருடைய உபதேசத்துக்கோ அது ஒத்து இருந்தால் நீங்கள் போகிற பாதை தவறான பாதை. ஆகவேதான் பாதாளத்தின் வாசல்கள் அந்நாட்களில் இந்நாள் வரையும் திருச்சபையை மோதுகிறது. ஆனால் திருச்சபையை அது ஒரு நாளும் மேற்கொள்ளவே கொள்ளாது. ஆகவே முதல் காரியம் புரட்டு உபதேசம். இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30 நான் வாசித்த பொழுது, வெளியே இருந்து வருகிற ஓநாய்கள் உள்ளே இருந்து உங்களுக்குள்ளே சிலர் எழும்பி அநேகரை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை எரிச்சுவார்கள், போதிப்பார்கள். பழைய நாட்களிலே பிரசங்கிமார் என்ன சொல்வார்கள்? நீங்கள் இயேசுவண்டை போங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவின் வழியிலே நடங்கள் என்று சுட்டி காண்பித்து விட்டு அவர்கள் சிலுவைக்குள்ளே ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய பிரசங்கிமார்கள், இன்றைய ஊழியர்கள் 199.99% மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவிடத்தில் போகாதீர்கள், எங்களிடத்தில் வாருங்கள், எங்களை பாருங்கள், எங்களை பின்பற்றுங்கள், எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள், எங்களுடைய உபதேசத்தை பின்பற்றுங்கள், நாங்கள் தான் உங்களை நித்தியத்தை கொண்டு போகிறோம் என்று. நானே என்னை நித்தியத்தை கொண்டு போக முடியாது. நான் எப்படி உன்னை கொண்டு போக முடியும்? என்னையும் உன்னையும் அல்ல உங்களையும் கொண்டு போகிற தெய்வத்தால் தான் நம்மை கொண்டு போக முடியும். ஆகவேதான் கலப்பு உபதேசம் என்பது திருச்சபையோடு மோதுகிற ஒரு பாதாளத்தின் வாசல். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் வாசி. வெளிப்பட விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வாக்கியம். ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே. இங்கே ஒரு திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற செய்தி என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்படியானால் திருச்சபை சந்திக்கிற முதல் பாதாளத்தின் வாசல் என்ன? புரட்டு உபதேசம். 2வது என்ன தெரியும்? பின்வாங்கிற வாழ்க்கை, பேக் ஸ்லைடர் இல்லையா? ஒரு காலத்திலே முழங்கால் என்று வேதம் வாசித்தோம். இப்போது கேலண்டரில் உள்ள தங்க வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கணக்கு பார்க்காமல் நாம் கொடுத்தோம். இன்னைக்கு வரும்போதே சின்ன சின்ன நோட்டுகளாக தேடி கண்டுபிடித்து வருகிறோம் இல்லையா? ஒரு காலத்திலே எங்கே கூட்டம் நடந்தாலும் நாம் கடந்து போனோம். ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று உரிமை பாராட்டினோம். ஆனா இப்பொழுதோ எத்தனை முறை, எத்தனை சமயங்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தாலும் அநேகருக்கு வேத வார்த்தைகள் மேலே என்ன இல்லை, அவர்கள் கரிசனை இல்லை. ஒரு காலத்திலே ஊழியம் செய்ய ஆவலாய் புறப்பட்டோம். பிள்ளைகளை, நம்முடைய உடன்பிறப்புகளை தெய்வ திருப்பணிக்கு என்று ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது மக்கள் என்ன தெரியுமா? யாரையாவது அழைத்துக் கொள்ளும், எங்களை அழைத்து விடாது. யாரையும் அழைத்துக் கொள்ளும், என் கணவனை அழைத்து விடாது. யாரையும் அழைத்துக் கொள்ளும், என் பிள்ளையை அழைத்து விடாது. இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் தான் ஊழியர்கள் வருவார்கள். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு நடைமுறை உண்மை. ஆகவே அருமையானே, பேக் ஸ்லைடிங் இல்லையா? திருச்சபை வர வர ஆவியிலும் அனலிலும் என்ன செய்தது?
குன்றியிருக்கு. ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவர் காலத்திலே அவர் அனல் நிறைந்தவர், ஆவியினாலே நிறைந்தவர். ஆவியிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது சபைக்கு வெளியே தன் தகப்பனுடைய கல்லறையிலே நின்று அவர் பிரசங்கித்தார். மக்கள் கூட்ட கூட்டமாய் வருவார்கள். பாவ உணர்விலே அவர் நிரப்பப்பட்டு கீழே விழுந்து புலம்புவார்கள். திருடினதை அவர்கள் ஒப்புவிப்பார்கள். அநேக குடிக்கிற கடைகள் மூடப்படும். ஆகவே சபைக்கு உள்ளே இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் அவரிடத்திலே பெரிய கூட்டம் எழும்பியது. காரணம் என்ன? அவர் ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியம், அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவியின் நிறைவு. இப்போது பாருங்கள், ஆவியின் நிறைவு இருக்கிறதா? ஆவியின் அசைவாடுதல் இருக்கிறதா? ஆவியானவரின் வல்லமையை உணர்கிறோமா? ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதற்கு இடம் கொடுக்கிறோமா? ஆவியானவருடைய வரங்களை பயன்படுத்துவதிலே பல நடைமுறை சிக்கல் இருக்கிறது, உண்மைதான். அதற்காக ஆவியானவரே இல்லை என்று சொல்வது நல்ல காரியம் கிடையாது, இல்லையா? அப்படியானால் அநேக மக்கள் வர வர அவர்கள் குன்றி போகிறார்கள். ஏன்? நீங்களும் நானும், நாம் அத்தனை பேரும் ஆதிகாலத்தின் அன்பிலிருந்து குளிந்து போய்விட்டோம். பேதுரு உபத்திரத்தினாலே ஆண்டவரை தெரியாது என்று சொன்னார், சபித்தார், சத்தியமிடினார். யோனா ஒரு இன பிரச்சனையினாலே ஆண்டவரை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போனார். தேமா என்பவன் பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து அவன் பின்வாங்கி விட்டார். மார்க் என்பவன் பவுலோடு செல்கிற ஊழியத்தில் உள்ள ஊழிய கஷ்ட நிமித்தம் பவுலோடு தொடர்ந்து ஊழியம் செய்யாதபடி அவன் பின்வாங்கி போனான். வாலிபனே, வாலிப தங்கியே, தகப்பனே, தாயே, அருமையான திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய ஊழியன் என்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மடங்கு பின்வாங்கி இருக்கும். நாம் பின்வாங்கி கொண்டு இருந்து கொண்டு எழுப்ப வரும் என்று சொன்னால் எங்கிருந்து வரும்? நாம் குன்றி போய்விட்டு ஆண்டவரே என்னை எங்கள் மத்தியிலே ஊற்றும் என்று சொன்னால் எங்கிருந்து ஊற்றுவார்? தீமோத்தேயுவிலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம், எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு பாத்திரம், அதை எஜமான் எப்போதும் பயன்படுத்துவார். ஏன் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பயன்படுத்தவில்லை? நாம் எப்போதும் நம்மை சுத்திகரிப்புக்கு நேராக நம்மை வழிநடத்தாமல் போய்விடுகிறோம். ஆகவேதான் அருமையாளர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு அநேக சமயங்களிலே பின்வாங்கி போகிறோம். சாத்தானானவன் சபையிலே அடிக்கடி அவன் போடுகிறது என்ன? அவன் பின்வாங்குகிற சுவாபத்தை அவன் போடுகிறவனாக இருக்கிறான். ஒரு திருச்சபையிலே போதகர் வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவார். அவர் பேசும்போது ஆணித்தரமாக வசனத்தை பகுத்து சொல்வார். அந்த சபையிலே ஒரு பெரியவர் ஆராதனை முடிந்தவுடனே நேராக போதகருக்கு வருவார். போதகருடைய கை வலித்து போகிறவரை குலுக்குவார். ஐயா, உங்கள் பிரசங்கம் ரொம்ப அருமையா இருந்தது, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனா இந்த பிரசங்கம் யாருக்குரியது தெரியுமா? நம்முடைய பெஞ்சிலே ஒரு பச்சை கலர் ஷர்ட் போட்டார் அல்லவா, அவனுக்குரியது. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், யாராவது பச்சை ஷர்ட் போட்டிருக்கிறீர்கள். போதகருக்கு வெசனம் ஒவ்வொரு முறையும் ஜெபித்து வேத வசனத்தின்படி அவர் பேசும்போதெல்லாம் இப்படி நடந்தது. ஒரு நாள் மழை பெய்து, விளக்கு அதை எரியாத அளவுக்கு அங்க மின்சாரம் தடைபட்டு, அன்றைக்கு பார்த்தால் போதகர் இருக்கிறார் ஆலயத்திலே. உங்கள் பிரசங்கம் நன்றாக இருக்கும் என்று சொன்ன அந்த ஒரே நபர் தான் இருக்கிறார். அவன் இன்னைக்கு போதகருக்கு சந்தோஷம். இன்றைக்கு அவர் செய்தி, அவருக்குரிய செய்தி, இவருக்குரிய செய்தி என்று இவர் சொல்லி தப்பிக்க மாட்டார் என்று ஆணித்தரமாக பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடிந்தது. எப்போது செய்கிற மாமூல் பழக்கத்துப்படி வந்தார், கையை பிடித்து குலுக்கினார். பிரசங்கம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆனால் என்ன ஆனால் என்று போத கேட்டார். பிரசங்கத்து உரியவன் இன்னைக்கு கோயிலுக்கு வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகருடைய உள்ள என்ன தெரியுமா? செய்தி எனக்குரியது. இந்த பிரசங்கத்தை பண்ணுகிற நான் இன்னைக்கு காலை முழுவதும் உட்கார்ந்து என்னை அலசி பார்த்தேன். நான் சொல்லுகிற செய்தியிலே எந்த இடத்துல குறை உண்டு அதை கண்டுபிடித்தேன். அதை சரி பண்ணுவதற்கு நான் ஜெபித்தேன். ஏனென்றால் செய்தி உங்களுக்குரியது மாத்திரமல்ல, அது எனக்குரியது.
இருவரமும் கருக்குள்ள பட்டை. நானும் எழுப்புதலுக்கு வர வேண்டும், நீங்களும் எழுப்புதல் வர வேண்டும். நானும் பின்வாங்குவதிலிருந்து எழும்ப வேண்டும், நீங்களும் பின்வாங்குவதிலிருந்து எழும்ப வேண்டும். நானும் நீங்களும் ஒருமித்து எழுப்பினால்தான் நம்முடைய திருச்சபையிலே மகா பெரிய காரியங்கள் நடைபெறும். அநேக திருச்சபைகள் தான் பின்வாங்குகிற நிலையை சரிபடுத்தாத விளைவை நான் சொல்கிறேன். தர்மபுரி மாவட்டத்திலே அந்த ஊர் பெயரை நான் சொல்லவில்லை. அங்கே ஒரு ஆலயமானது விற்பனைக்கு ஏலமிடப்பட்டது. என சபை கிடையாது. யார் வாங்குகிறார்? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பின்வாங்கி போன நிலையில இல்லை என்றால் என் நிலைமை, நம் நிலைமை அப்படியாக மாறுவதற்கு வாய்ப்பு யார்? ஆகவேதான் பயத்தோடு நடுக்கத்தோடு நான் சொல்கிறேன், பின்வாங்குகிற நிலையிலிருந்து எழும்ப வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் வாசித்து பார்த்தால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் விதைகளை குறித்த ஓமையை சொல்கிறார். அப்பொழுது அங்கே சோதனை காலத்திலே அங்கே பின்வாங்கி போன மனிதர்களை குறித்தும் உலக கவலையினால் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் பலங்கொள்ளாமல் போன அந்த நிலையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, நாமும் பின்வாங்கி போனதற்கு காரணம் என்ன? உலக கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யங்கள், சோதனை காலத்திலே நிற்க முடியாத நிலைப்பாடுகள். ஆகவேதான் இப்படிப்பட்ட பின்வாங்குகிற நிலைகள் சபைக்கு வந்தாலும் சபையை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஊழியர்களை அனுப்புவார், ஏற்ற காலங்களிலே ஏற்ற எழுப்புதலை அனுப்புவார், ஏற்ற காலங்களிலே மகிமையான காரியங்களை எழுப்புவார். நான் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். அப்ப ஆராதனை முடிந்த உடனே அங்கே உள்ள திருச்சபையினுடைய பெரியவர்கள், ஐஸ்வர்யவான்கள், சபையில் உள்ள முக்கியமானவர்கள், அதில் அநேக மக்களை போதக அறிமுகப்படுத்தினார். ஒரு மனிதன் சொன்னார், ஐயா நான் யார் தெரியுமா என்று தன்னை குறித்து சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் ஊருக்கு புரிந்து ஆகவே நீங்கள் சொன்னால்தான் தெரியும், உங்கள் நெற்றியில ஒன்றும் எழுதவில்லையே என்று சொன்னேன். அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை கட்டியதே என் தாத்தாவுக்கு அப்பா என்றார். அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் போன பிற்பாடு போத இடத்தில் கேட்டேன், இப்போது இவர் என்ன செய்கிறார்? தாத்தா கட்டின ஆலயத்தை இடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்டிவிட்டு போனார். இவருடைய வேலை என்ன? சபையை அங்கு இடிக்கிற வேலை. ஒருவேளை கட்டுகிற மனிதனா, இடிக்கிற மனிதனா? ஒருவேளை திருச்சபையை பலப்படுத்துகிற மனிதனா, அல்லது வெட்டுக்கிளிகளை போல அங்கு சபையை வெட்டுகிற மனிதனா? நம்முடைய உள்ளத்திலே கேள்வி கேட்க வேண்டும். ஆகவேதான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லப்பட்டதிலே ஒன்றை சொன்னேன். முதல் காரியம் என்ன? கபடு உபதேசம் அல்லது கலப்பு உபதேசம் அல்லது புரட்டு உபதேசம் என்று சொன்னேன். இரண்டாவது என்ன தெரியுமா? பின்வாங்கின நிலை, பேக்ஸ்லைட். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். மூன்றாவது ஒரு காரியம் என்ன? ஆகாயின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேதத்தை கொண்டு வராதவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. நாளை தினத்திலே கட்டாயம் வேதம் கொண்டு வருவேன். ஏனென்றால் நான் சொல்வது ஒரு கதா காலட்சேபம் கிடையாது. வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். நமக்கு பேரே வேதக்காரர்கள் தான், வேஷக்காரர்கள் கிடையாது. அவை தயவு செய்து நாளைக்கு வேதத்தை கொண்டு வாருங்கள். இப்படி சொன்னதற்காக வராமல் போய்விடாதீர்கள். கட்டாயம் வாருங்கள், ஆனால் வேதத்தை கொண்டு வாருங்கள். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் ஆசி. ஆகாய் 1:1 அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வருகிறீர்கள். நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு என்ன செய்கிறீர்கள்? ஓடி போகிறீர்களே. பாருங்கள், இன்னைக்கு இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு அவர்கள் தங்கள் வீட்டுக்கு தான் போவார், அடுத்த வீட்டுக்கு போகவே மாட்டார். அப்படியானால் இந்த வசனத்துக்கு அதுக்கு என்ன பொருள்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். ஆண்டவர் அவர்களை சிறை
சிறை கைதிகளாக அந்நிய நாடுகளுக்கு அனுப்பினார். பிறகு தன்னை தாழ்த்தினார்கள். ஆண்டவர் கோரேஸ் என்கிற ராஜாவின் மூலமாய் எருசலேமையும் அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்ட அங்கே அனுப்பினார். அந்த ராஜா கட்டளை கொடுத்து பொருட்களை கொடுத்து அனுப்பினார். இவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஆலயம் கட்டும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆலயம் கட்டாதபடி அவர்கள் மச்சி வீடு கட்டி என்ன செய்தார்கள்? குடியிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், இவர்களை ஆலயம் கட்டாதவா நான் எருசலேமுக்கு அனுப்பினேன், இவர்கள் மச்சி வீடு கட்டி சுகமாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது ஒரு தீர்க்கனை எழுப்பினார். அந்த தீர்க்கன் பேர் ஆகார். அவன் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். அந்த தீர்க்க தரிசனத்தின் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த ஆகாய் காலத்தின் மக்களிடத்திலே 2 பாவங்கள் காணப்படுகிறது. முதல் பாவம் என்ன? 1ஆம் அதிகாரம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2 அல்லது 3 எண்ணுகிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. வீடு கட்டா காலம் உண்டு, திருமணம் முடிக்க காலம் உண்டு, விவசாயம் பண்ண காலம் உண்டு, தன்னை சிங்காரிக்க காலம் உண்டு, வெற்றி பேச்சுகளை பேச காலம் உண்டு. ஆனா இதுல என்ன காலம் இல்லை? ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம் வரவில்லை. நான் இந்தியாவிலே ஒரு கிராம சபையிலே போய் சொன்னேன், நம்முடைய சபையை கட்ட என்ன காலம்? உடனே அந்த சபையார் சொன்னார்கள், ஒரே ஒரு காரியம் நடக்க வேண்டும், போதகரை மாற்ற வேண்டும், அல்லாட்டா கமிட்டியாரை மாற்ற வேண்டும். நான் சொன்னேன், போதகரை மாற்றினாலோ கமிட்டியை மாற்றினாலோ எழுப்பல் வராது, நாம் திரும்பினால்தான் என்ன வரும்? எழுப்பல் வரும். ஏன்னா அன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட எண்ணம். இவர்கள் சொல்கிறார்கள், ஆலயத்தை கட்ட என்ன வரல? காலத்தை தள்ளி போட்டார். அதை காட்டிலும் முதலாவது வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் வீட்டிற்கு ஓடி போனார்களே. அந்த வசனத்தின் பொருள் என்ன தெரியுமா? யாவரும் சுயநலவாதிகள். அப்படியானால் சாத்தான் கொண்டு வருகிற, திருச்சபைக்கு கொண்டு வருகிற இன்னொரு பாதாளத்தின் வாசல் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லையா? சில சபையிலே பொறுப்பு இருக்கும் வரைக்கும் சபைக்கு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஒழுங்காய் வருவார். சபை பொறுப்பு போய்விட்டாது என்றால் பக்கத்துல ஒரு நல்ல சபைக்கு போய்விடுவார். எங்க இந்தியாவில் அதான் நடக்கும். உங்கள் சபையில எப்படி தெரியாது. ஆனா மறுபடி தேர்தல் வரும்போது மறுபடியும் உள்ளே நுழைவார். ஆனா இதுக்கு பேர் தான் சுயநலம். சுயநலம் நிறைந்த மக்களாக இந்த ஆகாய் காலத்து மக்கள் இருக்கிறார்கள். அருமையான வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, தகப்பனே, தாயே, என் நண்பரே, ஆண்டவருடைய மனுஷன் என்கிற ஸ்தானத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? திருச்சபையிலே உண்மையாக ஒரு எழுப்பல் வர வேண்டும் என்றால் சுயநலத்திலிருந்து வெளியே வர வேண்டும். என்னுடைய நண்பர் ஒரு நாள் கேட்டார், கிறிஸ்தவத்தின் உச்சகட்ட அனுபவம் எது? அவர் சொன்னார், அந்நிய பாஷையா, தீர்க்க தரிசனமா, பரலோகத்துக்கு போய் பார்த்து விட்டு வருவதா, அல்லது பரவச அனுபவமா, ஆவிகளை நிதானிப்பதா, அல்லது பகுத்தறிவா, இப்படி பல காரியங்களை அடுக்கிக் கொண்டே இருந்தார். நான் அமைதியா இருந்தபோது அவர் சொன்னார், கிறிஸ்தவத்தின் உன்னத அனுபவம் எதுதான்? நான் சொன்னேன், கிறிஸ்தவத்தின் உன்னத அனுபவம் என்ன தெரியுமா? சுயத்துக்கு மடிவு. சுயத்துக்கு மடிவு, அதான் செல்ஃப். அதற்கு நாம் சாக வேண்டும். இதைத்தான் பவுல் சொன்னார், நான் அல்ல, எனக்குள்ளே யார் வாழுகிறார்? கிறிஸ்து வாழுகிறார் என்று தன்னையே சொன்னார். நான் யாருக்காக வாழுகிறேன்? எனக்குள்ளே குடியிருக்கிற அவருக்காக வாழுகிறேன் என்று பவுல் சொன்னார் அல்லவா? ஆகவே கிறிஸ்தவத்தின் உன்னத அழைப்பு அனுபவம் என்ன தெரியுமா? சுயத்துக்கு சாக வேண்டும். கேட்கலாம், ஐயா பிரசிக்கிற உங்களுக்கு சுயம் இல்லையா? இல்லை என்று நான் சொன்னால் பொய் சொல்கிறேன். ஆனா சதவீதத்தில் வித்தியாசம் உண்டு. சிலர் ஒட்டு மொத்தமா குத்தகைக்கு 99% சுயத்தில் இருப்பார்கள். சிலருக்கு 0.00%. எப்படி நமக்குள்ளே சுயம் இருக்கிறது? சுயநலத்திலே பொதுநலம் இருக்கிறது, பொது நலத்திலே என்ன இருக்கிறது? சுயநலம் இருக்கிறது. சுயநலம் இல்லாத ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்.
உங்களுக்கு சுயநலம் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு சின்ன டெஸ்டை சொல்லிக் கொடுக்கிறேன். அதை இங்கே செய்து விடாதீர்கள், வீட்டில் போய் செய்யுங்க. அது என்ன செய்து என்றால், ஜார்ஜ் வெர்வர் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே நான் ஒரு புழு என்று எழுதுகிறான். நான் ஒரு பாம்பு என்று எழுதவில்லை, நான் ஒரு கழுகு என்று எழுதவில்லை, நான் ஒரு புறா என்று எழுதவில்லை, நான் ஒரு புழு என்று சொல்கிறார். ஏனென்றால் பாம்பை அடித்து பாருங்கள், சீரும். பாம்பை சீண்டி பாருங்கள், உங்களை கொத்தும் இல்லையா? ஆனால் புழுவை அடித்து பாருங்கள், அடிக்க அடிக்க என்ன செய்யும்? சுருள். வீட்டில் போய் யாரையாவது சீண்டி பாருங்கள், கோபம் வரவில்லை என்றால் அவங்களுக்கு சுயம் இல்லைன்னு அர்த்தம். கோபம் வந்து காதுகளிலும் மூக்குகளிலும் புகை வருமானால் கட்டாயம் திருவாளர் சுயம் உள்ளே இருக்கிறார். சிலருக்கு சபைக்குள்ளே வந்தாலே அவருக்கு டென்ஷன் வந்துடும். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? சுயநலம். ஆகாய காலத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் காலத்தை தள்ளி போட்டார்கள், சுயநலவாதிகளாய் மாறினார்கள். சுயநலத்தின் பிரதிபலிப்பு தான் காலத்தை தள்ளி போடுதல். காலத்தை தள்ளி போடுதலின் அது விளைவுதான் என்னது? சுயநலம். இந்த ரெண்டு தவறுகள் அவர்களுக்குள்ள இருந்ததின் விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர்களுக்கு 2 அடிகள் கொடுத்தார். முதல் அடி என்ன? ஆகாய 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்கள். உடுத்துவார்கள், குளிர்விடார். தாகம் தீர்க்க குடித்து பார்ப்பார்கள், தாகம் நிற்க. சம்பாதிப்பார்கள், புத்தலான பை இல்லையா? புத்தலான பை. அதன் பொருள் என்ன? நோக்கம் நிறைவேறாத வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்யாதபடி சுயநலமாய் நாம் என்று, நம் குடும்பம் என்று, நம்முடைய வாழ்க்கை என்று, நம்முடைய வேலை என்று, நம்முடைய ஜீவியம் என்று வாழ்வோமானால் தெய்வம் நம்மை அழிப்பதற்கல்ல, சிக்ஷிப்பதற்காக, திருப்பதற்காக 2 சிக்ஷை கொடுப்பார். ஒன்று என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. இரண்டாவது என்ன தெரியுமா? வறட்சி. அவர்கள் அதிகமாய் விதைப்பார்கள், கொஞ்சமாய் அறுப்பார்கள், அதை வீட்டுக்கு கொண்டு வருவார்கள். ஆண்டவர் வாசல் இருந்து ஊதுவார். நீங்கள் அதிகமாய் மலையிலே தானியத்தை விளைவிப்பார்கள், ஒன்று இருக்காது. எண்ணெய் குறைவு, அங்கே கால்நடைகளிலே வறட்சி, எல்லா விதத்திலும் வறட்சி, அவளை கைப்பாடு அத்தனை மேலே வறட்சி. ஆண்டவருடைய காரியத்தை நாம் செம்மையாய் செய்யாதபடி சுயநலமாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற 2 சிக்ஷை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, என்னுடைய எதை தொட்டால் வறட்சி. உடனே இந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவருக்கு பயப்படுவோம், ஆண்டவருக்கு செவி கொடுப்போம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்தை விளைவின தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஆகாய 1ஆம் அதிகாரத்தை கடைசி பகுதியை பார்த்தார். மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் உயிர்ப்பித்தார், எழுப்பினார். ஏன்? செயல்படாத அவர்களை, தூங்கிக் கொண்டிருந்த அவர்களை, சுயத்தை மறித்து போன அவர்களை, அல்லது சிக்ஷையிலே உறைந்து போன அந்த மக்களை உயிர்ப்பித்தார். அத்தனை பேர் எழுந்து ஆலயத்தை கட்டினார். அப்படியானால் பாதாளத்தின் வாசல்களில் 3ஐ நான் சொன்னேன். ஒன்று என்ன? புரட்டு உபதேசம். இரண்டாவது என்ன தெரியுமா? அங்கு பின்வாங்கு வாழ்க்கை. மூன்றாவது என்ன தெரியுமா? சுயநலம். என் வாழ்க்கையிலே என் மூலமாகத்தான் எழுப்புதல் வர வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. ஆண்டவர் யார் மூலமாக வரட்டும், எவர் மூலமாக வரட்டும், யாரையும் பயன்படுத்தட்டும், எவர்களையும் பயன்படுத்தட்டும், ஆண்டவருடைய பணி நன்றாக நடந்தால் போதும் என்று எண்ணத்தோடு வாழ அழைக்கப்படுகிறோம் இல்லையா? ஆகவே இந்த 3 காரியங்கள் சபைக்குள்ளே மோதிக்கொண்டே இருக்கிறது. முதல் காரியம் புரட்டு உபதேசம், 2வது காரியம் பின்வாங்குகிற, 3வது காரியம் சுயநலம் இல்லையா? சுயநலம். ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், பர்னபாவுக்கு பவுலுக்கும் இடையிலே பிரச்சனை வந்தது. மார்க்குவை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று பவுல் சொன்னார். பர்னபா சொன்னார், மார்க்குவை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று. அதிலே
ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு புரிந்ததா என்று என் நண்பர் கேட்டார். நான் சொன்னேன், பர்னபாவை குறித்து பாசிட்டிவாக, அதாவது நேர்மறையாகத்தான் நான் பேசி இருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், எதிர்மறையாக நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று என் நண்பர் சொன்னார். கொலோசியர் என்று எழுதுகிற ஏதோ ஒரு நிருபத்தில் வருகிறது, பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு கொடு. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க். அப்போ பர்னபா மார்க்க கூட்டிட்டு போன்னு சொன்ன காரணம் தெரியுமா? ஒன்னு உறவின் முறை, இன்னொன்னு இரத்த பாசம். இன்னைக்கு அநேகருக்குள்ளே தேவ சித்தத்தை காட்டிலும் இந்த உறவின் பாசமும் இரத்த பாசம் தான் தலை நிமிர்ந்து நடைபெறுவதனாலே சுயம் நம்மையும் உங்களையும் என்னையும் ஆட்டி படைக்கிறது, அங்கு எழுப்புதல் தடைவது. ஆவிதான் அருமையானவர்களே, ஆண்டவர் அழகாய் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்ய அது மேற்கொள்ள. அப்படியானா ரைட் டீச்சிங், ரைட் ரிலேஷன்ஷிப், மூன்றாவது ரைட் ஆட்டிடியூட் என்று சொல்லலாம். இந்த மூன்று மனநிலையிலே நாம் சரிபட ஆரம்பித்தால் என்னை கொண்டு உங்களை கொண்டு சபை கட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எங்கே கலப்பு உபதேசம் இருக்கிறது? என் வாழ்க்கையில நான் எங்கே பின்வாங்கினேன்? ஆண்டவரை, எங்கே என் வாழ்க்கையில சுயம் தலைவிரித்தார் அதை கண்டுபிடித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆண்டவர் உங்களோடு இடைவிடுவார். அதற்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நம் சபையிலே நம் காலத்திலே எழுப்புதல் தருவார். அந்த எழுப்புதல் வருமானா இந்த பெஞ்சுகளிலே எல்லா இடத்திலும் ஆட்கள். அதற்கு தடை ஆண்டவர் அல்ல, நீங்களும் நான். நீங்களும் நான் எழுந்திருப்போமா? ஜெபம் செய்ய எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் ஜெபிப்போமா? நம்முடைய சபை எழுச்சி அடையாமல் போனதற்கு காரணம் நானும் நீங்கள் தான். ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி, என்னை மன்னியும் ஆண்டவரே. உண்மையான உபதேசத்திற்கு இடம் கூடாமல் கலப்பு உபதேசத்துக்கு இடம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். எங்களை மன்னியும். பின்வாங்கிற நிலைக்கு போய் குளிர்ந்து போய்விட்டோம். பின்வாங்கிற இருதயம் உள்ளவனுக்கு தான் செய்வதிலே அவன் திருப்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சுய நலத்திலே வாழ்கிறோம். என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தொழில், என் பணம், என் நேரம், இதையே சிந்திக்கிறோம். சபை இடிந்து கிடக்கிறது. ஆலயம் கட்டப்பட வேண்டிய நேரத்தில் கட்டப்படாமல் கிடக்கிறது. அதை கட்டாமல் உணர்வில்லாமல் போய்விட்டோம். என்னை மன்னியும் சுவாமி, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. அநேகம் ஜெபிக்க ஆரம்பித்து சரி சரி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப்படுறார். ஆண்டவரே, வேத உபதேசத்துக்கு விரோதமாக நான் போக மாட்டேன். வேதத்தை நம்புவேன். ஆண்டவரே, அதே சமயத்தில் பின்வாங்கிற நிலைக்கு போக மாட்டேன். ரைட் ரிலேஷன்ஷிப் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீ சுயநலம் எனக்கு வந்தது உண்மை, ஆண்டவர் உண்மை, நீ விட்டு விடுகிறேன். எனக்காக உண்மையே கொடுக்கிறேன், எனக்காக உண்மையே சிலுவையில் ஒரு துளி ரத்தம் இல்லாத அளவுக்கு சிறுதி பாருங்கள். உமக்காக நான் தாழ்ந்து கொடுக்கிறேன், நேரம் கொடுக்கிறேன், என்னை ஒப்புவிக்கிறேன், என்னை பயன்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அநேக சமயங்களிலே திருமுறை போதனைக்கு விரோதமாய் நாங்கள் பேசி இருக்கலாம், நடந்திருக்கலாம். எங்களை மன்னிச்சு ஆண்டவரே, அநேக சமயங்களிலே பின்வாங்கி போய் கொண்டு போயிருக்கலாம். எங்களை மன்னி. தொடர்ந்து நாலு தினத்து கூட்டத்துக்காக செபிக்கிறோம். ஆசீர்வாதமான செய்தியை இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ரெவரண்ட் பிலிப் ஏப்ரஹாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கூறுவார். வாழ்வாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம் இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவன் அன்பும் பரிசுத்த அவனைக்கும் ஆடுதாமே நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக, அவருக்காக சாட்சிகளாக வாழ தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பராமரித்து நம்மை தொடர்ந்து வளர்த்துவார்கள். ஆமென்.